ஒளியிலே தெரிவது கடப்பாறையா குஜிலி மஸ்து யாரு செஞ்சது? தம்பி வணக்கம்ப்பா. சிஎஸ்கேஎம்ஐ ரிவ்யூக்கு வந்துட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஎஸ்கே ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். கண்டினியூ கண்டினியூ. ஹாய் அதாவது ஹலோ வணக்கம் மக்களே. இந்த ரிவ்யூல பார்த்தோம்னா நான் பக்தா, ஹரி, ஸ்ரவன், யோகேஷ், மும்பை இந்தியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி வெங்கட் எல்லாரும் இருக்கோம் இந்த ரிவ்யூல. சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் நடந்தது. சிஎஸ்கே 207 மேட்ச் ஸ்மால் ப்ரிவியூ சொல்லணும்னா சிஎஸ்கே ரிவ்யூ சொல்லணும்னா 207 ரன் சிஎஸ்கே போஸ்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி. 103 ரன்ஸ்ல சென்னை ஜெயிச்சிருக்காங்க வான்கேடே ஸ்டேடியம்ல. மேட்ச் எப்படி போச்சு? மேட்ச் எம்ஐ முன்னாடி தெரிய விட்டு டீம் போச்சு சேஞ்சஸ் அவ்வளவுதான். பத்தி டீம் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். டீம் சேஞ்சஸ்ல வந்து நான் சொல்றேன், இப்போ வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மேட்சோட பிளேயிங் லெவன்ல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மேட்ச் பிளேயிங் லெவன்ல இன்னைக்கு வந்து சென்னை வந்தாங்க. ஸோ மேட்ச் ஷாட்டுக்கு பதிலாக அகில் ஹுசைன் வந்தாரு. அண்ட் பிரசாந்த் வீர் இம்பாக்ட் சப்பா எடுத்துட்டு வந்தாங்க. பட் கார்த்திக் சர்மா ஆடினாரு. ஸோ ஐ மீன் ஒரு டீசென்ட் பேட்டிங் லைன் அப்பா கொண்டு வந்திருந்தாங்க. பட் அகைன் பவுலிங்க்கு அவங்க மறுபடியும் அகில் ஹுசைன் திருப்பி பேக் பண்ணி லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்கலாம் யோசிக்காம ஸ்டில் பவருக்கு பேக் பண்ணி அவங்க கொண்டு வந்தது ஒரு கான்ஃபிடென்ட் டிசிஷனாக இருந்தது. அது நல்லா ஃபயரும் ஆச்சு. ஸோ பிரிட்டி மச் சிஎஸ்கே சைடில் இதுதான் சேஞ்சஸ். எம்ஐ சைடில் எனக்கு தெரிஞ்சு எதுவும் சேஞ்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒன்னே ஃபர்தரா பேசுறதுக்கு முன்னாடி முகேஷ் சௌத்ரிக்கு வந்து ஒரு இது கொடுக்கணுங்க. அவருடைய அந்த டெடிகேஷனுக்கு வந்து ஒரு பாராட்டை நம்ம வந்து தெரிவிச்சுக்கணும். அவங்களுடைய அம்மா வந்து இதானதுக்கு அப்புறமும் வந்து கூட இங்க வந்து இவ்வளவு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குவிண்டன் டிகாக்கோட ஏர்லி பிரேக் த்ரூ நமக்கு அவர் எடுத்து கொடுத்தாரு. அது வந்து அவருடைய இது இந்த டெடிகேஷன் நம்ம எல்லாரும் பாராட்டணும். மேட் ரெஸ்பெக்ட். எஸ். இப்போ ரிவ்யூக்குள்ள போலாம். ஸோ பிரிட்டி மச் சேஞ்சஸ் இவ்வளவுதான். மேட்ச் எப்படி போச்சு? மேட்ச் நாசமா போச்சு. எங்க ப்ரெடிக்ஷன்லாம் வீணா போச்சு அப்படிதான் சொல்லணும். இதுக்குதான் ஹோம் டீம் பேக் பண்ணுங்கிறது. தம்பி ஹோம் டீம் எம்ஐப்பா. தம்பி ஹோம் டீம் எம்ஐப்பா. எதையாச்சும் என்னோட பேசுறேன். ஹோம் டீம்டா. ஓகே சரி ஓகே சரி ஓடி. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கேன். முடியல, தோத்து கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கேன். கிளவுட் 9ல இருக்கேன் நானு. தோத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கேன். எனக்கு புரியல. ப்ரெடிக்ஷன் லிஸ்ட்ல ஆமாப்பா, ப்ரெடிக்ஷன்லயும் சரி டேபிள்லயும் சரி. டேபிள்ல ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் இருக்கான், அவனை அசைக்க முடியல. ஃபர்ஸ்ட் இருக்கவன பரவாயில்ல. சரி ஆக்சுவலா நேத்து நான் ஆர்ஆர் மேட்ச் நல்ல மேட்ச் தான். நான் ரிவ்யூ வர முடியல, பட் நல்ல மேட்ச் நான் அப்ரிஷியேட் பண்றேன். இன்னைக்கு எம்ஐ மேட்ச்க்குள்ள எல்எஸ்ஜி விளையாடும் போது அது நல்ல மேட்ச் கிடையாது. அவங்க பேட்டிங் ஆடும்போது சுத்தமா கிடையாது. சும்மா எதையாச்சும் பேசுறது. அவங்க கூட 2 மேட்ச் இருக்கு இவங்களுக்கு, அதனால ஈஸியா குவாலிஃபை ஆயிடுவாங்க இவங்க. இப்போ அந்த தைரியத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மத்த டீம் ரிவ்யூ ப்ரிவியூல சிஎஸ்கே பத்தி பேசலாம். சிஎஸ்கே ரிவ்யூ ப்ரிவியூல வந்து மத்த டீம் பத்தி பேசக்கூடாது. சிஎஸ்கே பத்தி மட்டும் தான் பேசணும். வாங்க, அகில் ஹுசைன் அங்க பேசிட்டு இருக்காரு இப்படி. அதாவது இந்த இது அழுத ப்ரிவியூல அகில் ஹுசைன் ஆடுங்க ஆடுங்க ஆடுங்கன்னு மார்லையும் வயிற்றுலையும் அடிச்சுன்னு அழுதேன். ஆடுனா அவர் என்ன பண்றாருன்னு தெரியுது. 103 ரன் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்கோம். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும் என்ன கேட்டா. சஞ்சு சாம்சன் 100 அடிச்சாரு, அதுவும் ஒரு மெயின் தான். ஆனா 200 அடிச்சதுக்கு அப்புறம் 4 ஓவர் 5 விக்கெட் அகில் ஹுசைன் எடுத்ததால சஞ்சு தான் மேன். இல்ல கரெக்ட் ஸ்டவன், நானும் இத ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா நானும் ஆரம்பத்துல வந்து அகில் ஹுசைன் கொடுத்துருக்கலாம் பெட்டர் தான் நினைச்சேன். பட் ஆக்சுவலா பிட்ச் கண்டிஷன் கொஞ்சம் டஃப் தான் போல இருக்கு. எனக்கு தான் தெரியல. நிஜமா ரொம்ப டஃப்பான பிட்ச்ல டஃப்பான பிட்ச்ல ஸ்பின்னர்ஸ்லாம் அவ்வளவு நல்லா எஃபெக்டிவா போட்டுட்டு இருக்கும் போது கூட அஸ்வினி குமாரும் லென்ஸ் எல்லாம் நல்லா ஹார்ட் லென்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாரு. பெருசா அடிக்கலாம் முடியல. அப்ப கூட அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை கம்மி பண்ணாம ஒரு பக்கம் அவர் சைட்ல ரன்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். தனியா அவர் பர்ஃபார்ம் பண்ணதுனாலே கண்டிப்பா அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா எல்லா பவுலர்ஸுமே போட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஐ டீம்ல இருந்து சாண்டர் நல்லா போட்டாரு. சாண்டர் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணிட்டாரு, பட் கசன்ஃபர் சூப்பரா போட்டாரு. நம்ம சைட்ல 100 ரொம்ப நல்லா போட்டாரு. அகில் ஹுசைன் இன்னைக்கு பிக் ஆஃப் த டேவா இருந்திருக்காரு. பட் ஸ்டில் இவ்வளவு பவுலர்ஸ்க்கு இது நல்ல பிச்சா இருந்திருக்கு. அதுலயும் வந்துட்டு சஞ்சு சாம்சன் அவுட் பர்ஃபார்ம் பண்ணதுனால குடோஸ் டு சஞ்சு சாம்சன். சான்ஸே இல்ல. வழக்கம் போல சேட்டாத சேவியரா சென்னைக்கு மேட்சுக்கு எட் அனதர் டைம் சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. அனதர் செஞ்சுரி. சஞ்சு செஞ்சுரி ரெக்கார்ட்ஸை பத்தி பார்த்தோம்னா மொத்தமா இந்தியன்ஸ் டு ஹிட் நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் இன் T20s விராட் கோலிக்கு நெக்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. 8 செஞ்சுரிஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. அது இல்லாம ஐபிஎல்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. 5 செஞ்சுரிஸ் கிடைச்சு அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல மட்டும். ஸோ
இந்தியன்ஸ் சொல்றேன் பிரத்யேகமா. இல்ல நல்ல விராட் கோலின்னு சொன்ன, விராட் கோலி மட்டும் சொன்னீங்க. அபிஷேக் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு 9 செஞ்சுரியோட விராட் கோலியோட சேர்ந்து, அவரையும் சொல்லணும் இங்க. கரெக்ட். அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு மென்ஷன், என்னது ரெஸ்பெக்டபிள் மென்ஷனை கொடுத்துட்றேன். இப்போ சஞ்சு சாம்சன் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு 8 செஞ்சுரியோட. அண்ட் நல்லாவே ஃபார்ம் தெரியுது. ஒரு செஞ்சுரி, ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்லாப் இந்த இது ஐ மீன் மேட்ச் அப்படின்னா கூட திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் ஹார்ட் ஹிட்டிங் கம்பேக்கா கொடுத்துருக்காரு செஞ்சுரி அடிச்சு. உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? சரி, அதான் நீ சஞ்சு சாம்சனை அப்ரிஷியேட் பண்றதை விட என்னையே அப்ரிஷியேட் பண்ணணும். நேத்தே நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் சஞ்சு சாம்சன் 100 அடிப்பாருன்னு. ஓகே ஜி, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு பேசிட்டே இருக்க கூடாது. வெங்கட் அவர்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும், அவரையும் பேச சொல்லுங்க. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. வெங்கட் போயிட்டாரா? அவனே நெட்வொர்க்ல பிரச்சனையா அங்கங்க போயிட்டு வந்துட்டு இருக்கான். அது இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். இல்ல அவன் வந்து அது நீ வந்து மும்பை இல்ல மும்பை தோத்ததுக்காண்டி மும்பை தோத்ததுக்காண்டி சொல்றேன். 99ல ஜெயிச்சு வந்திருக்கலாம். நான் ஒன்னு 103ல ஜெயிப்பேங்கிற மாதிரியான ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்தது. பவர் பிளேல 3 விக்கெட் போன உடனே கொஞ்சம் ஜாலியா இருந்தோம். கம்பேக் பண்ணியாச்சு. இது அப்படியே பிளேயிங் எதையும் மாத்தாம அந்த மேட்ச் அப் இதெல்லாம் பண்ணாம இதோட அப்படியே கொண்டு போனாங்கன்னா செக்மெண்டா ஒரு மேட்ச் இல்ல எம்எஸ் தோனி வந்தா என்ன பண்ணுவேன்? வந்துருவாங்க சைலண்டா ரிட்டையர் ஆயிட்டாரு அவரு. எனக்கு தெரிஞ்சு கீப்பிங் பிராக்டிஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆள் ஆகவே மாட்டாங்க. முடிச்சு விடுறா. இன்னைக்கு மைக் அடிச்சு சொன்னாரு. ஆமா, மைக் அடிச்சு இன்னைக்கு சொன்னாருல புரியல எனக்கு. ஜிடி மேட்ச் இல்லனாலுமே ஜிடிக்கு அடுத்த மேட்ச் 100% வந்துருவாராம். கீப்பிங் தான் பண்ண போறாராம் அவர் ஃபுல் டைம். வந்தா கீப்பிங் கண்டிப்பா பண்ணுவாராம். கார்த்திக் சர்மாக்கு கார்த்திக் சர்மா இடத்துல ஆடிடுவாங்க, அவ்வளவுதான். வேற என்னத்த சொல்றது நான். நீங்க கார்த்திக் சர்மா வந்து ஃபில்லர் இல்ல. இந்த இடத்துல வந்து மேட்ச் பத்தி இல்ல இந்த இடத்துல நான் மக்களுக்கு ஒண்ணு சொல்லி ஆகணும். வெங்கட் வந்து பேசாம அமைதியா இருக்கிறது மும்பை தோத்ததுக்காண்டி மட்டும் இல்ல, அவர் வந்து வீட்டுல இல்ல வெளியே இருக்கிறாரு. டெடிகேஷனோட நம்ம வீடியோல ஜாயின் பண்ணதுக்காண்டி அவருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்துடலாம் அதுக்கு மட்டும். ஆனா நம்ம மேட்ச் பத்தி பேசலாம். போயிட்டான். எனக்கு ஒண்ணும் புரியல அவன் சொன்னதுல. இல்ல அவன் வந்து எல்லாரும் ஒருத்தர போன் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணினே இருக்காங்க அவனை. அதான் நம்ம இங்க கேமுக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல ஹார்திக் பாண்டியா டிசிஷன் டு பவுல் ஃபர்ஸ்ட் அது எந்த லெவலுக்கு கரெக்டான டிசிஷன் தெரியல. அது ரொம்ப டிசிஷன்லாம் தப்பு சொல்ல முடியாதுங்க. அவர் அந்த சின்ன பையன், அவர் பேர் என்ன மறந்துட்டேன். ஷவன் கிறிஸ் பகத். ஒருத்தன் பேசுறானா உங்களை பேச விடு, அப்புறம் நீ பேசு. அவர் சொன்னது பவுலிங் டிசிஷன்லாம் தப்பு கிடையாதுயா. பவுலிங் தான் எடுத்திருப்பான். அவனும் பவுலிங் தான் எடுத்திருப்பான். இல்ல அதுதான், அது நீ உன் டைம்ல பேசு. நம்ம ஒளியும் இல்ல அந்த மாதிரி இருக்க கூடாது வீடியோ. அதுக்குதான் ஒருத்தரா பேசுங்க. சரி ஓகே பேசுங்க. இல்ல அவங்க அந்த டீமோட ஸ்ட்ரென்த் பொறுத்துதான் ஆடணும் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல அது கரெக்டான டிசிஷன் இல்லதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க உங்க ஸ்ட்ரென்த் வந்து ரெண்டுமே வீக்கா இருக்கு எம்ஐக்கு. நீங்க அப்போ அதான் ரெண்டுமே வீக்கா இருக்கும் போது நீங்க ஆப்போனன்ட் ஸ்ட்ரென்த்தும் பாக்கணும். ஆப்போனன்ட்டுக்கு உங்களுக்கு எப்பவுமே வீக்கா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ரன்ஸ் போர்ட்ல போட்டாதான் உங்களுக்கு பவுலருக்கு ஒரு சான்ஸ் ஆகுது கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்டே பவுலிங் லைன் அப்ப ஃபுல்லா இது மாதிரி எக்ஸ்போஸ் பண்றீங்கன்னா அது ரன்ஸ் போர்ட்ல அவங்க போட்டாங்கன்னா ஈஸியா பிரஷர் ஆயிடும். அதுவும் இல்லாம இன்னொரு பெரிய தப்பு, 2வது ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. வேற எந்த பவுலரா இருந்தாலும் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க இன்னொரு ஓவர் பவர் பிளேல அந்த ஸ்பெல்ல கண்டினியூ பண்ண சொல்லி. ஹர்திக் பாண்டியா அவரே கேப்டனா இருக்கனால திருப்பி பால் வாங்கி வந்து நானே போடுவேன்னு சொல்லிட்டு அடுத்த ஓவரும் 19 ரன் கொடுத்துட்டு போனார். இதனால என்ன ஆகுது, நீங்க நம்ம யூஸ்வலா பேசுற மாதிரி பும்ரா 2 ஓவர் நலிஃபை ஆயிடுது. உடனே வந்து அட்டாக் போடுற பும்ரா வந்து டிஃபென்ஸ் போட ஆரம்பிச்சிடுறாரு. சோ விக்கெட் ஓடாது, பவர் பிளே தாண்டிடுவீங்க. இதேதான் நடக்குது எல்லா மேட்சும். இந்த மேட்சும் அதான் நடக்குது. இன்னொன்னு அந்த குட்டி பையன் பாவம் அந்த கிறிஸ் பகத் அவனை டீம்ல எடுத்து வச்சிருக்கீங்க. அவனுக்கு பவுலிங் பவர் பிளேல கொடுக்கலாம் பரவாயில்ல, பவர் பிளேக்கு வெளியாவது கொடுத்துருக்கலாம். 14 ஓவர்ஸ் வரைக்கும் அவர் கேம்ல இல்லவே இல்லை. அந்த பவுலரே கண்ணுல காட்டல. டைரக்டா போய் அவனுக்கு லாஸ்ட் ஓவர் கொடுத்தீங்கன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. இந்த இடத்துல எனக்கு ஒரு பவுலரா நீங்க வாங்கி போட்டுருக்கணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த மேட்ச் பார்த்தோம்னா கிறிஸ் பகத் வந்து லாஸ்ட் டைம் மேட்ச்ல வந்துட்டு அவர் ஒரு ஓவர் அட்லீஸ்ட் பவர் பிளேல போட வச்சாங்க. இந்த தடவை இன்னொன்னு என்னன்னா அவரை மொத்தமா பதுக்கி எண்ட்ல அவரை போட வச்சவனே அவர் ரோலே கன்ஃபியூஸ் ஆயிருந்திருக்கும். இன்னொன்னு அவர் போட்டுட்டு இருந்த டைம்ல நீங்க வந்து ஆப்போனன்ட்ல ஆடிட்டு இருக்கிற பேட்ஸ்மேன் வந்து ஆல்மோஸ்ட் 20 ஓவரா பேட்டிங் ஆடிட்டு இருக்கிற ஐ மீன் அவர் இந்த டைம்ல கிட்டத்தட்ட 15-16 ஓவரா பேட்டிங் ஆடிட்டு இருக்கிற பேட்ஸ்மேன். ஸோ நல்ல டச் இருக்கும். அதுங்க வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பவுல் பண்ணதுனால அவர் எக்ஸ்போஸ் ஆகி இது ஆயிட்டார். அந்த இடத்துல அடி வாங்கியிருந்தாலுமே ஹர்திக் பாண்டியா போட்டிருக்கணும். தட் வாஸ் அ பிளண்டர் இன் கேப்டன்சி.
லோ ஆன் கான்ஃபிடன்ஸ் ஆல்சோ. ஆனா அந்த சின்ன பையன் வந்து கடைசியில நீ சொன்னாலும் சாம்சன் 19 ஓவர் நின்ன சாம்சனுக்கு கடைசி ஓவர் போட்டு 16 ரன் தான் கொடுத்தாரு. ஆனா தலைவன் ஹர்திக் பாண்டியா உள்ள வந்த சாம்சனுக்கு முதைய 19 ரன் கொடுத்து அதனாலதான் அந்த சின்ன பையனை போடுறது இல்ல bro, அது இல்ல எப்படி லாஸ்ட் ஓவர் கொடுத்தது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு முன்னாடியே 10th ஓவர் கொடுத்துருக்கணும். முன்னாடியே ஒரு ஓவர் போட்டுருக்கணும். அதான் மிடில்ல 2 ஓவர் தள்ளுறதா இருந்தா மிடில்ல தள்ளி இருக்கணும். ஹர்திக் பாண்டியா தான் இந்த 16th and 20th ஓவர் போட்டிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. தப்பு. பிரஷரை கேப்டன் அவர் மேல தானே போட்டுருந்துக்கணும். அவர் 60 ரன் கூட இப்போ கொடுத்துட்டு போட்டோம், கவலை இல்ல. ஹர்திக் பாண்டியா அவர் யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. இப்போ இவர் என்ன யங்ஸ்டர் ஆயிடுச்சு, அந்த அந்த சின்ன பையன் 2 ஓவர் கொடுத்து கஷ்டமான நேரத்துல போட விட்டு 30 ரன் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த மேட்ச் அவனை டிராப் பண்றீங்க. ஷார்துல் தாக்கூரோ இல்லன்னா மறுபடியும் ஆஸ் யூஷுவல் வேற யாரும் ஆடுவீங்க. தீபக் சகர் சோ வந்து அந்த பையனுக்கு கரியர் முடிஞ்சிடும். இதேதான் நடக்குது. அதான் சொல்றேன். ஹர்திக் பாண்டியா அடி வாங்கினா அவர் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு இந்த ஸ்டேக் கிடையாது. என்னதான் ஆனாலும் ஹர்திக் பாண்டியா ஆடிதான் ஆகணும் அடுத்த மேட்ச். பையன் இப்போ இது பண்றாங்க, இப்போ பிளேம் போடுவாங்க. இப்போ அவங்க மேல 30 ரன் கொடுத்துட்டான் 2 ஓவர்ல அப்படின்னு. ஆனா நம்ம ஆளு 38 ரன் கொடுத்தாரு. இவனோட அவர் தான் ஜாஸ்தி. இந்த பையனோட அவர் தான் ஜாஸ்தி எக்கனாமி. 38 2 ஓவர்ல. அப்போ ஆப்போனன்ட்லயும் பார்த்தோம்னா இப்போ சிஎஸ்கே பேட்டிங்க்கு வரலாம். சிஎஸ்கே பேட்டிங்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மறுபடியும் எட் அனதர் டைம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருந்திருக்கு. இந்த தடவை வந்துட்டு என்னன்னா கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் இன்னிங்ஸ் எல்லாம் விட இன்னைக்கு கொஞ்சம் ப்ராமிஸ் காமிச்ச மாதிரி இருந்தது ருத்துராஜ். பட் அகைன் அது ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்ன்றதுனால அந்த ப்ராமிஸ் கிடைச்சதா இல்லை அவரோட மைண்ட் செட்லேயே டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்தாராங்கிறது தெரியல சீரியஸ்லி. பட் அகைன் பாலை ஹிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போனாரு, ஷெல்லுக்குள்ள போகல. அவுட் ஆன பாலுமே கன்ஃபியூஷன்ல அவுட் ஆனா கூட அதை அடிக்க போய் தான் அவுட் ஆனாரு. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் தான். எதிர்பக்கத்துல எந்த ப்ரெஷரையுமே அப்சர்வ் பண்ணிக்காம ஐ மீன் சாம்சன் வந்து ஆடினதுங்கிறது ரொம்ப ரொம்ப கமெண்டபிள். எட் அனதர் டைம் சேவியர் ஃபார் சிஎஸ்கேவா சஞ்சு சாம்சன் ஆடி இருக்காரு. சூப்பர் பீட்டிங்ஸ் இன்னொரு தடவை. மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ஓப்பனிங்ல ஏதாவது கமெண்ட் சொல்லணும்? இல்ல சஞ்சு சாம்சன் வந்து இப்போ ஆரஞ்சு கேப்ல 3வது இடத்துக்கு வந்துட்டாரு. சோ நரேஷ் வந்து சந்தோஷமா இருப்பான். வீடியோல இல்லைனாலும் அவன் அங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பான். அவன் எல்லாமே இன்னிங்ஸ் பிரேக்ல எனக்கு போன பண்றான், மெசேஜ் அனுப்புறான், இப்பயும் சத்தியம் பண்றான் கையில அடிச்சு எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே தான் ஃபைனல்ஸ். இல்ல எனக்கு அவனுக்கு சிஎஸ்கே மேல நம்பிக்கை இருக்கு அவனுக்கு. ஓகே, எம்ஐ மேல எப்படி அவனுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு அதான் எனக்கு புரியல. அவன் என்ன சொல்றான், இதெல்லாம் நடக்கிறது வந்து ஸ்கிரிப்ட், இதெல்லாம் நடக்கிறது ஸ்கிரிப்ட், சோ எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே ஃபைனல்ஸ் தான் பாப்போம் அப்படின்றான். புரியலடா டேய், யாருக்கு இல்லடா ஸ்கிரிப்ட்னால இவ்வளவு மட்டும் ஆடக்கூடாது. ஸ்கிரிப்ட் பேசினே இருக்கோம். அங்க ஆர்சிபி பஞ்சாப் 2 டீம் இருக்கு. ஓகே, நம்ம வந்து அவங்க லெவல் ஆஃப் கிரிக்கெட் ஆடினாதான் போக முடியும். ஆர்ஆர் பாருங்க ஜி, போங்க ஜி. ஏதாவது செத்த டீம் மேல லாரி ஏத்திட்டு வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த செத்த டீம் கூட நீங்க 2 மேட்ச் ஆடுவீங்க அப்ப பேசுறேன் நான் வந்து. இல்ல செத்த டீம் கூட லாரி ஏத்துனா ஓகே. 120 எந்த டீம் கூட அவுட் ஆகுனீங்க? 120 119 ஆல் அவுட். உங்க டீம் கம்முன்னு இருக்கணும், பேசவே கூடாது. சிஎஸ்கே விட கம்மியா அடிச்சீங்க நீங்க, மோசமா. 12 ஓவருக்கு 120 கொடுக்கல. நாங்க 103 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம். 12 ஓவருக்கு 120 கொடுக்கல. எனக்கு ஒரு டவுட், எனக்கு நான் ஸ்கோர் சரியா ஞாபகம் இல்ல. இப்போ நாங்களும் 103 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம். இப்ப ஜிடி அதிகமா இல்ல நாங்க அதிகமா? ஜிடி அதிகமா. நீங்கதான் இல்ல ஜிடி நாங்க தான் அதிகமா ஜெயிச்சிருக்கோம். அப்ப ஜிடி விட எம்ஐ கம்மியா அடிச்சிருக்காங்களா? ஆக்சுவலா ரன் வந்து அதிகமா தான் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா டிஃபரன்ஸ் இது நினைக்கிறேன். ஜிடி 100 ரன் கரெக்டா? ஜிடி எக்ஸாக்ட்டா 100 ரன். ஜிடி 99 இல்ல 100 ரன் வந்தாதான் 99 வந்தா 100 ரன் ஜெயிச்சிருப்பாங்க எம்ஐ. அதான் 100 ரன் 99 ரன்ல இதாயிட்டாங்க. ஆனா அதுக்கு மேல இப்போ இவங்க அடிச்சிட்டாங்க. ஆனா உங்களுக்கு 104 என்னமோ அடிச்சாங்கல்ல. பார்த்தா ஒரே கணக்கு தான். ஓகே, நான் என்ன நினைச்சேன்னா எம்ஐ தான் அப்ப லோயஸ்ட் டோட்டலா இருப்பாங்களோன்னு கேட்கலாங்கிறதுக்காக கேட்டேன், வேற எதுவும் இல்ல. இல்ல ஜிடி சரி, ஜிடி ஃபர்ஸ்ட் எல்ஜி செகண்ட், அவ்வளவுதான். இல்ல இப்ப எம்ஐ செகண்ட். எம்ஐ 100ல 100 இவ்வளவு நேரம் தெளிவா கதை கேட்டுட்டு என்னடா பேசுற? 100 104 பேசிக்கிட்டு இருக்கோம். 119 தூக்கிட்டு வரான். ஜெயிச்சதுனால எனக்கு வந்து காது அடைச்சிருச்சு. தோத்தாலும் அடைச்சிரும், ஜெயிச்சாலும் அடைச்சிரும். எப்பதான் கேட்கும். நாங்க மேல வந்துட்டோம், 5வதுல இருக்கோம். நீங்க பேசுறது லோவாதான் கேட்கும். 5வது இடத்துல இருக்க உங்கால் தான் பேசுறேன், அதுவே உனக்கு கேட்க மாட்டேங்குது. கேக்குது. அவன் தானே சொன்னான், அவன் தான்டா இப்ப சொன்னா 9 செகண்ட்ல லோட்டாடு நீ எல்லாம் ஜீங்கிற. புரியல எனக்கு, காது அடைச்சிருச்சு. சரி ஓகே, நம்ம மேட்ச் ரிவ்யூக்கு வரலாம்.
மேட்ச் ரிவ்யூக்கு அதான் வரலாம். மிடில் ஆர்டர்ல மறுபடியும் எட் அனதர் சொதப்பல் ஃப்ரம் சிவம் துபே. அவரு ஸ்பின் முதல்ல வந்துட்டு T20ல வந்து அவர் ஸ்பின் ஹிட்டர் கிடையாது, அவர் ஹிட்டர் அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் ஹிட்டரும் கிடையாது, ஸ்பின் ஹிட்டரும் கிடையாதுங்கிற அளவுக்கு தான் ஆடிட்டு இருக்காரு. ஸ்பின்னரை வச்சே விக்கெட் எடுத்ததுங்கிறது இன்னும் ரொம்ப ஐரானிக்கலா இருந்தது. என்ன ப்ராப்ளம்னு ஆக்சுவலா தெரியல. ஏன்னா இதுதான் பெஸ்ட் ஸ்பாட் ஃபார் தூபே டு பிளே. இந்த இல்ல இன்ஃபேக்ட் எனக்கு இந்த பேட்டிங் ஆர்டர் தான் ஆக்சுவலா கரெக்டான பேட்டிங் ஆர்டர்ங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துலயுமே அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. என்ன ரீசன்ங்கிறது தெரியல. இல்ல அண்ட் அது இன்னும் கோயிங் இல்லடா, பால் வந்து உனக்கு ஸ்பின் ஆகுது, ட்ரிஃப்ட் ஆகுது, எல்லாமே ஆகுது இந்த பிட்ச்ல. இதே ஒரு பிளாட் பிட்ச்ல இதே ஸ்பின்னர் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா அதாவது அடிச்சிருப்பாரு. இது நீங்க பேசுறது எப்படி அப்ப தெரியுமா அதுக்கு இருக்கு? பேர் ஸ்பின் ஹிட்டர் இல்ல, அதுக்கு பேர் ஃபிளாட் ட்ராக் புல்லின்னு அர்த்தம். ஹிட்டர் ஹிட்டர் இல்ல அவ்வளவுதான். இல்ல பிளாட் அப்படி ட்ராக் பார்த்தனா இல்ல இந்த தூபே பிச்சு தூபே கொடுத்தா யார் பெர்ஃபார்ம் வேணா அடிப்பாங்க. இல்ல தூபே பெர்ஃபார்ம் பண்ணல விட்டுரு. அந்த பக்கம் பார்த்தனா யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. அப்ப என்ன பண்ணுவ நீ? ஸ்கை பெர்ஃபார்ம் இல்ல பண்ணல. நம்ம ஸ்கை வந்து எம்ஐயோட விட்டுட்டாங்க. ரிவ்யூக்கு வரலாம். நம்ம இப்ப யாருமே வந்துட்டு எம்ஐயோட பேட்ஸ்மேன் சைட்ல இருந்து இவங்க பயங்கரமான ஸ்பின் ஹிட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து டீம்ல பெர்ஃபெக்டா வச்சுக்கிட்டு இல்ல. ஒரு கட்டத்துக்கு கேட்டா நம்ம சூரியகுமார் யாதவ் சொல்லலாம், ஏன்னா அவரு நிறைய ஸ்வீப்ஸ் ஆடுறாரு அப்படின்றதுனால. பட் அவருக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இருக்கு. அண்ட் அவர் T20 இன்டர்நேஷனல் கேப்டன், அவரை டிராப் பண்ணிட்டு விளையாட முடியாது அப்படின்ற நிர்பந்தமும் இருக்கலாம். ஆனா இவர் ப்ராப்பரா டீம்ல சரி இருக்கிறதுக்கான சரி ஒரே ரீசன் ஏன்னா இவர் பவுலிங் சிவம் இல்ல போட மாட்டேங்கிறாரு. சிவம் தூபே ஸ்பின் ஹிட்டர்னு சொன்னது யாரு? இதான்டா நாங்களாம் ஆரம்பிச்சோம். இப்ப எங்களுக்கே அது வினையா இருக்குன்ற நானு. முதல்ல நாங்க ஸ்பின் ஹிட்டர்னு சொல்லிட்டு சொன்னது இருந்தோம். T20 இன்டர்நேஷனல்ஸ் ஆட போய் அவர் ஸ்பின் ஹிட்டர் கிடையாது, அவர் எல்லாரையும் அடிப்பானுங்கிற மாதிரி ஓகே, பிராண்ட் ஆச்சு. இந்த இப்ப மறுபடியும் பொசிஷன்ல இப்பதான் வந்திருக்காரு, உடனே கரிச்சு கொட்டாதீங்க, வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டவன் இன்னொரு சொல்ற மன மாதிரி டைம் தரலாம். நிம்மதியான விஷயம் என்ன தெரியுமா? சிவம் துபேவை நான் ஃபீல்டிங்ல ஒரு ஃப்ரேம்ல கூட பார்க்கல பெருசா. ஆனந்தமா இருந்தது. ருத்துராஜ் கெய்க்வாடு அந்த கேப்டன்சி கிராக் பண்ணாரோ இல்லையோ, பால் எங்க வராது அங்கதான் சிவம் துபே நிக்க வைக்கிறோம் அப்படின்றத கிராக் பண்ணிட்டாரு. அதனாலயே நீ ஃபீல்டிங்கும் சூப்பரா அந்த மாதிரி எனக்கு இருந்தது. சூப்பரா பண்ணாங்க நீ எல்லாமே. இன்னைக்கு சொல்றேன், ஆல் பாக்ஸஸ் ஸ்டிக்டு. எம்ஐ வந்து இப்படி இப்படி நசுக்கி அப்படி போட்டாங்க. இது வந்து டாமினேஷன், பியூர் டாமினேஷன் காமிச்சிருக்காங்க சிஎஸ்கே. நீங்க எப்படி மும்பை இந்தியன்ஸ் வந்து 99 ரன்ல ஜெயிச்ச உடனே அவ்வளவுதான் அலற போகுது, இனிமே அதிர போகுதுன்னீங்களோ, அதே தான் நானும் சொல்றேன். இல்ல யாரா சொன்னா எல்லாரும் அப்படிலாம்? ஏறி மிதிச்சுட்டு யார் யாரா சொன்னா? எல்லாரையும் ஏறி மிதிச்சு அதான் யார் சொன்னாலே தெரியல, இவனே சொன்னான்னு சொல்லிக்கிறான். அது யாரா யாருக்கே சொல்லி சொன்னாங்களா? வைக்கியா அப்படின்ற மாதிரி. அதான் யாரு யாரு சொன்னா சொல்லு, இப்ப எனக்கு தெரியணும். அது வந்து என்னது ஒரு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்க மாட்டீங்களா? என்ன இன்ஸ்டாகிராம்ல என்ன தான் போட்டாங்க ஜெயிச்சு. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கிரிக்கெட் பேசுறது வந்து தருவாங்க. இன்ஸ்டாகிராம்ல சொல்றாங்கன்னா போய் அதுல கமெண்ட் பண்ணுறா. நாங்க சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு சரவணையா கட் பண்ணி போடுவாரு அது. அது அவங்களுக்கு அதுல பதில் இன்ஸ்டாகிராம் சொல்லுவாங்க. ரிப்ளைக்கு ஓகே ஓகே பேசு. ஆமா ஆமா, புரியுதுங்களா? நசுக்கிட்டு மேல ஏறி வந்துட்டே இருக்கும். ஃபைனல்ஸ்ல பிளே ஆஃப்ல சந்திக்கிறோம், அவ்வளவுதான். இல்ல இப்ப என்ன சரி தெரியுமா ஓகே, பண்ணுவாங்க உடனே சரணு? நீ பேசுறத ஃபுல்லா கட் பண்ணி குப்பையில போட்டுருவான். நான்லாம் கையே வைக்க மாட்டேன். இந்த பிளே ஆஃப் கிளி ஆஃப்னாலே கட் பண்ணிடுவோம் நான். அதெல்லாம் அதை வந்து அதெல்லாம் என் காதுல விழவே கூடாது. அது போனா பாத்துக்கலாம். அதெல்லாம் என் காதுல விழவே கூடாது. எம்ஐ இன்னைக்கு சரியா விளையாடல. ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் சொதப்பலா தான் இருந்தது. கம்பேரிட்டிவ்லி அவங்க கொஞ்சம் பவுலிங் டீசெண்டா தான் போதாங்க, எக்ஸப்ட் ஃபார் சஞ்சு சாம்சன் விக்கெட். அவங்க அதுக்கு போகவே இல்லை. சஞ்சு சாம்சனும் ரொம்ப நல்லா பார்த்து விளையாடிட்டாருன்னு வச்சுக்கோமே. பட் அகைன் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாங்க பவர் பிளேல. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு. இவங்க இனிஷியலா அந்த 3 விக்கெட், ஆனா அவங்க இந்த 3 விக்கெட் தான் அவங்களுக்கு டச்ல நீ இருக்கிற பேட்ஸ்மேன்ஸும் கூட எம்ஐக்கு. ஏன்னா அவங்க விக்கெட் போனவனவே ஆல்மோஸ்ட் அங்க மேட்சை தோத்துட்டாங்க தான். நான் ஏதாவது ஷெர்ஃபானி ரூதர்ஃபோர்ட் மாதிரி யாராவது டக்குன்னு வந்து மேட்சை டர்ன் அரவுண்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது நடக்கவே இல்லை. பட் அவங்களுக்கு அங்க பவர் பிளேல அந்த இடத்துலயே 3 விக்கெட் விட்டவனவே ஒரு இதுவா இருந்திருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இது பவர் பிளேல 3 விக்கெட் விடுறத பத்தியா? அது ஒன்னும் புதுசு இல்லையா உங்களுக்கு? எல்லா மேட்ச்லயும் நடந்து தானே இருக்கு. முதல் மேட்ச் தவிர எல்லா அது மேட்ச்லயும் எங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு புதுசு அவங்களுக்கு. இல்ல. இல்ல அவங்களுக்கு ரொம்ப புதுசு இல்ல. முதல் மேட்ச்ல ரோஹித் சர்மா ஆடினாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இல்ல, மட்டும் தனியா ஆடினாரு. டெஃபினட்டா இவங்க ஒரு எல்லாம் 40 ரன் 50 ரன் இருக்கும் போர்டுல, ஸ்கோர் போர்டுல. 29க்கு 3 செம பிரஷர் தானே அது. அப்போ ஆமா ஆமா அவங்க தெரியல பேட்ஸ்மேன். அது பால் ட்ரிஃப்ட் ஆறதெல்லாம் கணக்கே பண்ணல. நமன்தீர்லாம் அது பால் திரும்புமா திரும்பாதா எதுவுமே பார்க்கல. அவர் தனேஷ் மல்லே வருமே அது பால் திரும்புமா திரும்பாதான்னு பார்க்காமலே பேட்டை விட்டாரு. முதல் பாலேடா அது. முதல் பாலே பேட்டை விட்டாரு. முதல் அது பாலே நம்ம பெருசா ஒன்றும் சொல்ல முடியாது. தேவையில்லாம பேட் வேற விட்டாரு. இல்ல அதான் அது அது வந்து இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க வில் ஜாக்ஸ் வந்துவாங்க அடுத்த மேட்ச். சோ வேற ஏதோ ஷோல்டரை பிடிச்சிட்டு போயிட்டாரு. சாண்டர் ஷோல்டர் இன்ஜுரியில போயிட்டாரு. சோ வில் ஜாக்ஸ் அப்படியே உள்ள வந்த உடனே எனக்கு தெரிஞ்சு நம்ம தீரில வில் ஜாக்ஸ் மேல ஆட்டு மல்லேவா டிராப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. ரோஹித் சர்மா அவ்வளவுதான் அதான் மேக்ஸிமம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் 1 வீக் ஆகும். இன்னும் 2-3 மேட்ச் வரமாட்டாரு. எனக்கு ஒரே ஒரு அவங்களுக்கு ஆசை வந்து தான், பேட்டிங்ல இதை ரோஹித்தை மிஸ் மாத்தக்கூடாது. பண்றாங்க பயங்கரமா. தயவு செய்து ஆமா. இந்த காம்பினேஷன் எதுவும் மாத்தாம ரெஸ்ட் ஆஃப் த சீசன் ஃபுல்லா இதே இதுல அகில் ஹுசைனை ஆட வைங்க. அவர் இதுக்கு மேல ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு.
இல்ல அந்த எங்க பாயிண்ட்டுக்கு நான் வரேன். எங்க ஜஸ்ட் எங்க பேசிட்டு இருந்தா நான் திடீர்னு இருங்க. எங்கடா போற? அதான் மும்பை பத்தி பேசிட்டு இருந்தா நீ அவங்க ஏன்னா அங்க போற? மும்பை இந்தியன்ஸ் சாரி. பத்தி மும்பை இந்தியன்ஸ் அவன் பத்தி வந்து பேசிட்டு வந்து இருக்காங்க. அவன் கண்ணும் தெரியல இப்போ. ஒன்லி சிஎஸ்கே மட்டும் தான் தெரியுது. இப்படி இருக்கான். சரி இப்போ அதுக்கு எகென்ஸ்டா நம்ம பேசும்போது எம்ஐ பேட்டிங்ல ஆக்சுவலா அகில் ஹுசைனோட ஸ்கில்லை பத்தி நம்ம பேசி ஆகணும். நீங்க இங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு அவரை கணிக்கவே இல்லை. பால் ட்ரிஃப்ட் ஆகுதுங்கிறத டானிஷ் மல்லேவர் வேணா அவன் மேபி இது ஜட்ஜ் பண்ணாம இருந்திருக்கலாம், ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பால் ஆடுறாருங்கிறனால. பட் ஒரு 2 விக்கெட் ஒரு விக்கெட் இன்ஃபேக்ட் நமன் வரும்போது எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட்டுமே போயிருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல கூட நமன் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி ஆடி இருந்திருக்கலாம். பட் அதுவே வந்துட்டு அவரால் விக்கெட் போனதுக்கு அப்புறம் திரும்பி ஸ்டெம்பை பார்த்துட்டு தான் அவரால் அப்பதான் ரியலைஸே பண்ணாரு அந்த நம்ம ஸ்டெம்பை போல்ட் ஆயிட்டோம் அப்படின்றதே. அந்த அளவுக்கு பேஃபில் பண்ணியிருக்கு ஸ்பின் ட்வின்ஸ். ஆக்சுவலா எங்களுக்கு சேப்பாக்கில் மட்டும் ஸ்பின் சோக் இல்ல, செல்லுமிடம் எல்லாம் ஸ்பின் சோக் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஆனா ஒரு விஷயம், சேப்பாக்கில் கூட இந்த மாதிரி கிரிப் கிடைக்காது இந்த சீசன். உங்களுக்குன்னு கரெக்டா எழுதி கொடுத்த மாதிரி பிச் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க. அவனுக்கு வந்து சாண்டரையும் கசன்பரையும் வச்சு செய்யலாம்னு பார்த்தானுங்க. சாண்டர் வந்து இன்னைக்கு ஆஃப் டே ஆயிடுச்சு. தெரியல எதுக்கு வெளியே தூக்கி தூக்கி போட்டு வெளியே போட்டுட்டு இருந்தாலும் தெரியல. அவர் எப்பவுமே அட்டாக் பண்ணி போடுவாரு. அட்டாக் பண்ணியே போட்ட மாதிரி தெரியல. வந்து சின்ன பையன்லாம் சிக்ஸ் அடிச்சு போறான்ற மாதிரி இருந்தது. கரெக்ட். இப்ப சர்ஃப்ராஸ்க்கு போட்ட லென்ஸ் வந்து அவரு ஓகே அவர் அட்டாக் பண்ணி டெவால் பிரேவிஸ் விக்கெட் எடுத்திருந்திருக்காரு தான். பட் ஸ்டில் சர்ஃப்ராஸ் எனக்கு தெரிஞ்சு டெவால் பிரேவிஸ் விக்கெட் அஸ்வினி குமார் எடுத்தாரோ? சர்ஃப்ராஸ் விக்கெட் எடுத்தார்ல. சர்ஃப்ராஸ் விக்கெட் ஆனா உள்ளுக்குள்ள போட்டுட்டு இருந்தாரு. டெவால் பிரேவிஸ் கிட்ட ஆனா 2 6 அடி வாங்குவாரு. அந்த 2 6மே பாத்தீங்கன்னா வெல் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் அந்த வைட் லைன்ல போடாரு. எதுக்கு அந்த பால்ஸ் போடாரே தெரியல. ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் சாண்டர் அட்டாக் பண்ணும்போது அவர் ரொம்பவே எஃபெக்டிவா இருப்பாரு. சம்டைம்ஸ் அவன் கட்ச் பண்ண முடியாது. லென்த்தும் வந்து பிக் பண்ண ஏறி அடிக்கலாமா இல்ல பேக் ஃபுட் போலாமாங்கிற அளவுக்கு ஜட்ஜ் பண்ண வேண்டிய லென்ஸ்லாம் நல்லா ஃபிளைட் இருக்கும். ரொம்ப ஸ்லோவர் டெலிவரிஸ் போடுவார். இந்த தடவை நிறைய விக்கெட்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ஸ்லோவர் டெலிவரிஸ்ல. பட் டெவால் பிரேவிஸ் கிட்ட அடி வாங்கினது எல்லாமே பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபாஸ்டரா வந்தது, நல்லா வைடு இதுவா வந்தது. அண்ட் அவரும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட் ஆஃபா அடிச்சிட்டாரு. லாங் ஆஃப் பக்கம் அடிக்காம நல்லா ஸ்ட்ரைட் ஆஃபா அடிச்சாரு. அந்த மாதிரி லென்ஸ் லீக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வழக்கமா சாண்டர் போட மாட்டார். ஸ்டெம் டு ஸ்டெம் போடுற ஆளு இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி எதனால அப்படி போட்டாருங்கிறது கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா தான் இருந்தது. கார்த்திக் சர்மா கிட்டே 2 6 அடிவாங்க. கரெக்ட். எஸ் 2 ஏன்னா அந்த மாதிரி லைன் மிஸ் பண்ணி போடுற ஆள் சாண்டர் கிடையாது. இதனால அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஃபேக்டரா தான் இருந்தது. தே ஷுட் ஒர்க் அப் ஆன் இட். பட் அகைன் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஜாக்ஸ் வர்றதுனால, இன்ஜுரி காரணத்தினால ஜாக்ஸ் வர்றதுனால ஒரு டர்னிங் பாயிண்ட் மேபி அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அத பத்தி பேசும்போது நம்ம இல்ல கசன் ஃபருமே உனக்கு சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு மும்பைல வந்து ஒரே பவுலர் கன்சிஸ்டன்டா நல்லா போட்டிருக்காரு இந்த சீசன் தான். அவர் தான் எல்லா மேட்ச்மே விக்கெட் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் பவுலிங் பண்ண எல்லா மேட்ச்லயும் விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை ஒரு 2 மேட்ச் வெளியே இது பண்ணாங்க, சேஞ்ச் பண்ணாங்க. அது ஏன்னு தெரியல. திரும்ப இப்ப எனக்கு தெரிஞ்சு மீதி மேட்ச் தான் ஆடி ஆகணும் அவரை. இப்ப சாண்டர் இன்ஜுரினால அவரை தூக்கிட்டு வில்ஜாக்ஸ் வர்றதுன்றது இதா இருந்திருக்கும். இப்போ ஒருவேளை சாண்டருக்கு இன்ஜுரி ஆகலட்டினா இவரை தூக்கிருக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. வந்து அவங்களுக்கு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி சாண்டர் இன்ஜுரி ஆனது நல்லது அவங்களுக்கு. சோ அப்ப கசன்ஃபர் ஆடிடுவாங்க. அண்ட் மிச்சல் சாண்டர் வில் ஜாக்சன் பிளேஸ் ஆஃப் மிச்சல் சாண்டர், அதுதான் அவங்களுக்கு கோ ஃபார்வர்டா இருக்கும். அதை பத்தி இது பேசும்போது நம்ம வந்து 2-3 மேட்ச் நம்ம நூர் அகமதோட பவுலிங்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் சேஞ்ச் தெரிஞ்சிருக்கு. என்ன இதுன்னு பார்த்தோம்னா அவர் வந்துட்டு 30+ ரன்ஸ் வித்தவுட் எனி விக்கெட்ஸ் அப்படிலாம் வந்து இனிஷியல் கப்பல் ஆஃப் மேட்சஸ்ல அப்படி ஆடிட்டு இருந்தாரு. எங்கன்னா அவருக்கு வந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து அந்த ஆப்போசிட் எண்ட்ல இருந்து இழுத்து பிடிக்கிறதுக்கு ஆளே இல்ல. பட் அவர் வந்து அகில் ஹுசைன் வந்ததுல இருந்து நூர் அகமதோட ஸ்பெல்ஸ்லயுமே சப்ஸ்டான்ஷியலா நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 விக்கெட் எடுத்து ஒரு மேட்ச்ல 24 ரன் தான் கொடுத்திருந்தாரு. கேகேஆர் மேட்ச்ல ரொம்ப கம்மியா எனக்கு தெரிஞ்சு 14-15 ரன் தான் கொடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் பார்த்தோம்னா 3 விக்கெட் எடுத்திருக்கு, குவிக்கர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஏன்னா ஆப்போசிட் சைட்ல ஒருத்தர் இழுத்து பிடிக்க ஆள் இருந்தாருன்னா இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் இழுக்கலாம். அந்த பக்கம் எதுவுமே இல்லைங்கிறப்போ இழுத்தா இவர் கீழே தான் விழுவார். அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தரையும் அவர் ஃபிளைட்டா போடும் போதோ இல்ல ரவுண்ட் விக்கெட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணும் போதோ அடி வாங்கிட்டு இருந்தார் முன்னாடி. ஏன்னா அந்த பக்கம் டைட்டா போடுறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு. ஸோ அகில் ஹுசைன் ஆடுறதுங்கிறது இட் பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா அது அவரோட ஸ்பெல் மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை, அது ஆக்சுவலா நூர் அகமதோட ஸ்பெல்லையுமே அது ரொம்ப சப்ஸ்டான்ஷியலா இம்பாக்ட் பண்ணி குட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதனால சரி இப்ப மும்பை என்ன இப்ப ஜெயிஸ்டிக்கே நீங்க டீம் மாத்த வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. மும்பை என்ன மாத்தலாம் அப்படி போவோம்? எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் வந்து கான்பிடன்ஸ் அவளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டிசிஷன்ஸ் நிறைய பர்ஃபார்மன்சஸ் மேட்ச் லூஸ் ஆகுதுங்கிறது அவரை சுத்தியே நடந்துட்டு இருக்கு.
இந்த 2 overs 38ன்றது அவரோட பேட் ஸ்பெல் இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஸ்டில் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் திருப்பி அவர் வந்து பவுலிங் போட்டு இருந்திருக்கலாம். ஸோ ஒரு யங்ஸ்டர் எக்ஸ்போஸ் பண்ணி இருந்திருக்காரு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல ஷெர்ஃபானி ரூதர்ஃபோர்ட முன்னாடி அனுப்பாம அவரே பேட்டிங் வந்துட்டு இருக்காரு. 2-3 மேட்ச் அது ஃபயர் ஆகல. அண்ட் ஒரு நல்ல மேட்சை வந்து ஃபயர் ஆன மேட்ச் பார்த்தோம்னா ஆர்சிபி கூட ஷெர்ஃபானி ரூதர்ஃபோர்ட் அடிச்ச மேட்ச் தான். ஆனா அதுலயுமே பார்த்தோம்னா அதுல வந்து ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் முன்னாடி வந்து இருந்திருப்பாரு. ஸோ இந்த தடவை வந்துட்டு ரொம்ப லேட்டா வந்தாரு. ஸோ புஷ் பண்ண மாட்டேங்கிறாரு. அண்ட் பவுலர்ஸ் ரொட்டேஷனும் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. யோகி சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். இப்போ இன்னொரு பக்கத்துல இருந்து கொஞ்சம் கூட அட்டாக் பண்ணல அப்படின்றதுனால பும்ரா வந்து ரொம்ப டிஃபென்சிவா போற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு சைட்ல இருந்து யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா பும்ரா இன்ஃபேக்ட் கொஞ்சம் டிஃபென்சிவா போட்டா கூட பும்ரா கொஞ்சம் அட்டாக் பண்ணி விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா யாருமே அந்த சைட்ல டிஃபென்சிவா போடல. விச் மீன்ஸ் அந்த சைட்ல ஆப்போசிட் சைட்ல போட்டிருக்க வேண்டிய ஹர்திக் பாண்டியா சரியா போடல. அண்ட் ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸா இருக்கு. அண்ட் அவரோட நல்ல நேரமும் ஆக்சுவலா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் டீம்ல வந்து ரொம்ப பயங்கரமாலாம் இல்ல. ஒன் ஆஃப் கேஸா திலக் வர்மா ஒரு மேட்ச் அடிச்சாரு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு அவருமே கொஞ்சம் நிறைய ஆன் ஃபீல்ட் நிறைய ஸ்பிரிட் கொடுத்து இருந்திருப்பாரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் சூரியகுமார் யாதவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கட்டும். இன்சைட் எட்ஜ் ஆகி தானே போல்ட் ஆனாரு இவர் திலக் அது வர்மா. அது பால் பவுன்ஸ் எதிர்பார்த்த பவுன்ஸ் வரல. இல்ல அதான் பிச்சை ரீட் பண்ணல ஆக்சுவலா. இந்த விக்கெட்ஸ் நம்ம ஆக்சுவலா சொல்லணும்னா பேட்ஸ்மேன்ஸ் யாரை தாண்டி பவுலர்ஸ் கிரெடிட் கொடுக்கலாம். பட் ஓவராலா டோர்னமெண்ட்லன்னு பார்த்தாலே மும்பை பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட கன்சிஸ்டன்சி இல்ல. இப்போ அடிச்சிட்டு இருந்த ரியால் ரிக்கல்டன் வேற வழி இல்லாம வெளியே உட்காந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன். நாலு காம்பினேஷன் இல்ல ஒரு மேட்ச் அடிச்சாரு. அதுக்கு அடுத்த மேட்ச்ல இருந்து அவர் ஆடல. முதல் மேட்ச் அடிச்சாரு. அடுத்து 4 மேட்ச் ஒரே லென்த்ல கொடை கிளம்பி அவுட் ஆனாரு. வீக்னஸ் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. அதான் நடந்தது. பேக் ஆஃப் லென்த்ல அவுட் சைட் ஆஃப், அதாவது 5th ஸ்டம்ப் லைன்ல போட்டா லெக் சைடு அடிக்கிறேன்னு கொடை கிளம்புது. சோ அதுதான் 4 மேட்ச் அப்படிதான் அவுட் ஆனாரு. சோ அதனால அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கு பதிலா உனக்கு டிகாக்கு கொண்டு வந்தாங்க. டிகாக் வந்த உடனே ஒரு செஞ்சுரி போட்டதுனால இப்ப வேற வழி இல்லாம அவரை உட்கார வச்சிட்டாங்க. அவங்க ஆக்சுவலா ரோஹித் வந்து பயங்கரம் மிஸ் பண்றாங்க. ஏன்னா ரோஹித் முதல் மேட்ச் 100, 2வது மேட்ச் 50, அடுத்த மேட்ச் இன்ஜுரி போயிட்டாரு. சோ உனக்கு வந்துட்டு ரோஹித்தோட அந்த ஓப்பனிங் ஸ்டார்ட்டை வந்து பயங்கரம் மிஸ் பண்றாங்க. ஏன்னா உனக்கு ஓரளவுக்கு ஸ்டார்ட் இருந்தா கூட ரோஹித் வந்தா கொஞ்சம் இதாகும் நினைக்கிறேன், செட் ஆகும் நினைக்கிறேன். அது வரைக்கும் சேம் 11 தான் போகணும், இவங்க மாத்தக்கூடாது. அவங்க அந்த ஸ்டார்ட் ரொம்ப மிஸ் பண்றாங்க. இப்போ உனக்கு அது ரோஹித் போனதுக்கு அப்புறம் பவர் பிளேக்குள்ள கன்ஃபார்மா ஒரு விக்கெட்ல 2 விக்கெட் போயிருது அவங்களுக்கு. இப்ப டிகாக் அன்னைக்கு நின்று ஆனா கூட அந்த பக்கம் இந்த பிளேயர் அவுட் ஆயிட்டாரு. 100 அடிச்ச அன்னைக்கு, டிகாக் 100 அடிச்ச அன்னைக்கு. சோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இதா மிஸ்ஃபயர் ஆகுது. பிளஸ் கீழே இருக்க பிளேயர்ஸுக்கும் ஃபார்ம் பெருசா இல்ல. ஸ்கை வந்து இன்னும் வரவே இல்லை, வானத்திலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. திலக் வர்மாக்கு அந்த மேட்ச் பட்டுருச்சு. இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா தான் ஃப்ளோவா தான் போயிட்டு இருந்தாரு. பட் அது இது அகில் ஹுசைனுக்கு தான் அது இது கொடுக்கணும். பால் வந்து ஸ்கிட் ஆகி போயிடுச்சு. அது டேர்ன் ஆகாம ஸ்கிட் ஆகி போயிடுச்சு. ஸோ அது இன்சைட் எட்ஜ்ல போயிடுச்சு. அது ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. சரி, அதுக்கப்புறம் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்றீங்களா? வேற எதுவும் இல்ல, ஜெயிச்சாச்சு. சரி, 2 பேர் மட்டும் ரொம்ப கரெக்ட். ஓவராலா ரொம்ப கம்பெல்லிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சிஎஸ்கே. அடிச்சு நவுத்திட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. நல்ல விஷயம் இது. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சேப்பாக்ல அப்படின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஏன்னா அவே மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்றதுனால. அண்ட் ஜிடியுமே ஆக்சுவலா ஒரு மேட்ச் இப்போ ரீசெண்டா வின் பண்ணாங்களோ இல்ல, நாளைக்கு தான் மேட்ச். நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு நாளைக்கு ஆனா ஆர்சிபியோட அவங்க வின் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஜிடி வெர்சஸ் சிஎஸ்கே வில் பி வெரி டிஃபிகல்ட். ஆனா ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் ஆர்சிபி ஜெயிக்கிறதுன்றது. ஸோ அவங்களும் எப்படி வராங்கிறத பார்க்கணும். அண்ட் மோர் ஆஃபன் தேன் நாட் சென்னையில நெக்ஸ்ட் மேட்ச் அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக் எதிர்பார்க்கலாம். ஸோ கில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ அவங்கள அண்ட் மறுபடியும் டாப் 3 அவங்க எடுக்கிறதுக்கு என்ன பிளானோ அதை பண்ணணும். அதை நம்ம சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி ப்ரிவியூல நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். அதை தாண்டி இந்த மேட்சை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ உங்க சிஎஸ்கே ஜெயிச்சு 5th பிளேஸ்க்கு போயிருக்காங்க. எம்ஐக்கு மறுபடியும் ஒரு மேஜர் செட் பேக். இன்ஃபேக்ட் இங்கிருந்து அவங்க கம்பேக் கொடுத்து பிளே ஆஃப் வரதுங்கிறது ரொம்ப 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 ரிமோட். பட் அகைன் இந்த மாதிரி அவங்க வந்திருக்கிறத நம்ம ப்ரீவியஸா பார்த்துருக்கோம், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு டேபிள்ஸ்ல இருக்கிற டீம்ஸும் வந்துட்டு கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவர்ல முடியணும். அண்ட் இங்கிருந்து அவங்களும் எல்லா மேட்சஸும் ஜெயிக்கணும். சோ அவங்க ஒரு டஃப் ஃபேஸ்ல இருக்காங்க. சோ அவங்களே எப்படி இல்ல, அதான் அவங்க வந்து போன மேட்ச்ல அந்த நெட் ரன் ரேட் பிளஸ் ஆகுனது அப்படியே இப்ப மைனஸ் ஆயிருக்கும். சோ அதுமே அவங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இப்ப நானும் யோகி வெங்கட் வந்து அடுத்த மேட்ச்ல ப்ரெடிக்ஷன் கரெக்டா கொடுத்து என்ன பண்றன்றத நாங்களும் பாக்குறோம். 2 பேரும் ஜெயிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஸோ ஆன் திஸ் அவங்களோட ஹாப்பி நோட்ல நாங்க இந்த வீடியோவை முடிக்கிறோம். பை ஃப்ரம் வுல்ஸ் வர்ஸ். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்